ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு vlog வந்து சண்டே ஃபுல் டே எடுத்த vlog தான். சண்டே என்ன குக் பண்ணோம், என்ன பண்ணோம், அப்புறம் இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் வீக் போகிறதுனால அதோட பேக்கிங் எல்லாம் பார்க்கலாம். சண்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லஞ்ச் ப்ரிப் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து வெண்டைக்காய் நேற்றே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வதக்கலாம் பொரியலுக்குன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு பார்பிக்யூ போடுறதுக்காக. ஸோ வெண்டைக்காய் வந்து யூஸ்வலாக ஃபஸ்ட்டு வெறும் எண்ணெய் வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் வதங்குற வரைக்கும் விட்டுருவேன். ஸோ வெண்டைக்காவை கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போயிருக்கேன். உளுந்து வடைக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை மிக்சியில் போட்டு அரைக்கலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை அரைக்கும்போது பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறேன். ஏன்னா என் பையன் தான் மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டான். ஸோ அரைச்சிட்டோம்னா அது சாப்பிடுவான். ஸோ அதனால சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறம் அவனுக்கு செப்பரேட்டாக மாவு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மாவில் எங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போட்டு நாங்கள் செஞ்சுப்போம். ஸோ இதுதாங்க என்ன தொல்லைன்னா இந்த மாதிரி சாப்பிடாதனால இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி பண்ணா நல்லா தான் இருக்கும். பட் யூசுவலா நமக்கு உளுந்து வடன்னும் போது, அதில வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், பெப்பர்லாம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அ ஸோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அங்க. ஸோ வெண்டைக்காய் அது அப்படியே வதங்கிட்டு இருக்குது. ம் ஆல்மோஸ்ட் அரைச்சு முடிச்சாச்சு. ஸோ அத எடுத்து வச்சுட்டு தனியா அவனுக்கு செப்பரேட்டா பண்ணிட்டு, வெங்காயத்த மட்டும் கட் பண்ணி அதில போட்டுறணும். இன் பிட்வீன் ரசம் வச்சிருக்கேன். பருப்பு ரசம் தான் வைப்பேன். ஏன்னா, அ அவ இதுவும் வந்து பையனுக்காக தான். இன்னைக்கு வெறும் ரசம் தான். ஏன்னா சிக்கனும் பண்றோம், வெண்டைக்காய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து வெறும் ரசம் தான் லஞ்சுக்கு சாப்பிடுவான்றதுனால, யூசுவலாவே எப்பவுமே அதனால ரசம் வச்சா வெறும் பருப்பு போட்டு தான் வைப்பேன் நானு. ஸோ பாருங்க வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்க உடனே என்ன பண்ணுவேன், காரத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அ வதக்கிடுவேன். அவ்வளோதான். அதுக்கு மேல எதுவும் போட மாட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே சேர்க்க மாட்டேன். இந்த மாரி பண்ணிடுவேன். ஸோ ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதில வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, அ கொஞ்சம் பூண்டு 2, 3 பூண்டு தட்டி போடுவேன் கடைசில. பருப்பு வேக வைக்கும்போதே பூண்டையும் போட்டு வேக வைப்பேன். அ கடைசியில ரசம் லைட்டா கொதிக்க வைக்கும்போது, மறுபடியும் கொஞ்சம் பூண்ட வந்து தட்டி போடுவேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ரசத்துக்கு தேவையான அந்த பெப்பர் ஜீரகத்தையும் அரைச்சு வச்சிருக்கேன் அந்த காஃபி கிரைண்டர்ல. ஸோ ரசம் ரெடியா கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, டிஷ் வாஷர கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். டிஷ் வாஷர் எடுத்து போட்டுடலாங்க நைட்டு லோட் பண்ணிடலாம். அன்லோட் பண்றது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஒவ்வொரு ஐட்டத்தையும் கொண்டு போய் அது அது ஷெல்ஃப்ல வைக்கணும். ஈரமா இருந்துச்சுன்னா, அத அப்படியே வெளியில வைக்கணும். லைட்டா ஈரமா இருந்ததுன்னா, அத தொடச்சு வைக்கணும். ஸோ நான் வந்து அன்லோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் வேலை தான். பட் அன்லோட் பண்றது எனக்கு ஈஸி. லோடிங் வந்து என் ஹஸ்பண்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் லோட் பண்ணுவாரு. ஸோ எப்பவுமே வந்து கிச்சன் வந்து சிங்க் வந்து ஃபுல்லாவே இருக்கும். காலையிலேருந்து செய்றது அப்படியே தான் இருக்கும். நான் லோட் பண்ண மாட்டேன். மத்த வேலையே கிளீனிங்கு அது இதுன்னு ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அன்லோட் மட்டும் பண்ணிடுவேன். அம் 4:00 4:30க்கு ஒர்க் முடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எப்போ முடியுமோ அவர் பண்ணிடுவாரு. ரசம் கொதிச்சிருச்சு. ஸோ இதில நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணிட்டு தாளிச்சியும் கொட்டிடலாம். கொத்தமல்லி எல்லாம் இல்லைங்க. ஊருக்கு போறதுனால இந்த வீக் குரோசரி போல. ஸோ இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு காலி பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு. நானும் என் பையனும் தான் போறோம். என் ஹஸ்பண்ட் எல்லாம் பொண்ணும் இங்க இருப்பாங்க. ஆனாலும் நான் எதுவும் வாங்கலங்க. எதுவும் வாங்கி வச்சாலும் கட் பண்ணி செய்ற ஆளுங்க கிடையாது. ஸோ எதுக்கு வீணா இருக்கிறத காலி பண்ணாலே ஃப்ரிட்ஜில என்ன மீதி இருக்கோ அத செஞ்சு காலி பண்ணாலே பெரிய விஷயம். குக் பண்ணுவாங்க. பட் இந்த மாரி குழம்பு இதெல்லாம் குக் பண்ணுவாங்களான்றது டவுட் தான். மேபி சிக்கன் குழம்பெல்லாம் பண்ணுவாரு என் ஹஸ்பண்ட். ஸோ மேபி அந்த மாரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு தனியா மாவு கப்ல எடுத்து வச்சுட்டு, எங்களுக்கு வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக செஞ்சுட்ருக்கேன். ம். உளுந்து வந்து அது கொஞ்சம் தண்ணியாயிடுச்சு பாருங்களேன். எனக்கு இந்த உளுந்து வடைக்கு அரைக்கிறதே மேபி மிக்ஸி சரியில்லையா? இல்ல எனக்கு அரைக்க தெரியலையா? முன்னாடிலாம் நல்லா தான் வந்துட்டுருந்தது. முன்னாடின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சரியாவே வர்றதில்ல. மேபி மிக்ஸி மாத்துமா என்னன்னு தெரியல. ஸோ இது உளுந்து வடன்னு சொல்றேன். ஆனா அது போண்டா மாரி தான் போட்டேன். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சு கொட்டியாச்சு. தாளிக்கும்போது நான் அந்த தாளிப்பு வடகம் இருக்கு இல்லையா? அதுதான் போட்டேன். ஆக்சுவலா இதுக்கு தேங்காய் எண்ணெயில தாளிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும். பொரியல் எல்லாம் செஞ்சீங்கன்னா கூட தேங்காய் எண்ணெயில செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. நேத்திக்கு செஞ்ச ரவா பணியாரம் இருந்தது. ஸோ அத எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடலான்ட்டு. டிவியில
பழைய படம் பூர்ணிமா பாக்யராஜ், அப்புறம் மோகன் படங்க எல்லாம் வந்து அத ஒரு 2, 3 நாளா அததான் ஓட்டிட்டுருக்கோம். புது படம் எல்லாம் பார்த்து ஒண்ணும் புதுசா வரல. ப்ளஸ் சரி பழைய படம் பார்க்கலான்ட்டு அ ஒவ்வொரு படமா பார்த்துட்டுருக்கோம். நான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அந்த காலத்து படங்க. ஸோ அவனுக்கு போண்டா போட்டு எடுத்தாச்சு. இது வந்து நேத்து இட்லி ரவா வச்சு பண்ணியிருந்தேன். இட்லி மாவு அரைக்கல. வெறும் இட்லி ரவா செஞ்சு ஒரு 2 நாளைக்கு வர மாரி மட்டும் போட்டிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. இது சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு ட்ரம் ஸ்டிக்கு. இது பார்க்கும்போதே சாப்பிடுற மாரி இல்ல எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு சைஸ்ல இருந்தது. பட் ஓகே. எங்க வீட்டுக்கு மெயின் டோர்ல வந்து மேல கொஞ்சம் இடம் இருக்கும். அங்க வந்து புறா இந்த சீசன்ல வந்து கூடு கட்டும். ஒரு 2, 3 இயர்ஸாவே கட்டிட்டுருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து கட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுவே தானா அ தட்டிக்கு விட்டு போயிடுச்சு. யூசுவலா இந்த கதவுக்கு மேலேயே கட்டும். அங்க வந்து கொஞ்சம் இடம் தான் இருக்கும். இப்ப சைட்ல வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தாராளமா. ஸோ அங்க கட்டி வச்சிருக்கு பாருங்க. ஸோ தண்ணி, பிரெட்லாம் போட்டேன். ஆனா சாப்பிட்ட மாரி தெரியல, குடிச்ச மாரியும் தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை கட்டியிருந்தது. பட் என்னமோ தெரியல. அது கூடு விழுந்துருச்சு கீழ. ஆனா அதுல முட்டை இல்ல. ஆனா சும்மாவே தான் உட்காந்துட்டு இருந்தது புறா. என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு. நான் சரி செடிக்கு தண்ணி ஊத்தலாம். அப்போ வெயிலுன்றதுனால டெய்லியும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது விட்டா தான் செடி நல்லாயிருக்கு. இல்லைன்னா ஒரு நாள்லயே கொஞ்சம் வாடின மாரி ஆயிடுது. இது பாருங்க போன வாரம்லாம் வாடி இருந்தது. கொஞ்சம் தண்ணி ஊத்துன உடனே லைட்டா அந்த மறுபடியும் உயிர் விட்டு வருது. அங்க பச்சை கலர்ல தெரியுது. சரி கொஞ்சம் தண்ணி விடலாம். ஏன்னா இது என் பொண்ணு மதர்ஸ் டேக்கு வாங்கி கொடுத்தா. ஏற்கனவே ஏன் வீட்டுக்குள்ள வைக்கலன்னு கேட்டுட்டு இருந்தா. இதுல அது செடி செத்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான். சிக்கனும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு திருப்பி போட்டிருக்கோம். ஸோ ரெடி ஆயிட்டு இருக்குது. ஸோ அது வரைக்கும் அப்படியே நம்ம ஊஞ்சல்ல உட்காந்து பேக்யார்ட பார்க்கலான்னு வெயிலு 90 டிகிரீஸ் நினைக்கிறேன். மார்னிங் ஒரு 12:00 போல அது. ஃபேன போட்டு உட்காந்துட்டுருக்கோம் வெளியில. ஃபேன் போட்டாலும் சூடா தான் காத்து வருது. அப்படியே நம்ம ஊஞ்சல்ல உட்காந்து மெதுவா ஆடிட்டு, ரெடி ஆனதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டியதான். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ரசம், வெண்டைக்காய், சிக்கன் ட்ரம் ஸ்டிக், பார்பிக்யூ சிக்கன் ட்ரம் ஸ்டிக். இது வந்து இந்தியாவுக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். ஆ கொஞ்சம் சில பாத்திரங்க வாங்கினேன். இது வந்து சிலிக்கோன் ஸ்டோரேஜ் மாரி. டிஜே மேக்ஸ்ல இங்கே தான் வாங்கினேன். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. லீக் ப்ரூஃபா நல்லா இருந்தது. ஸோ எங்க அம்மாக்கு ஏதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க நல்லாயிருக்கும்னு வாங்கினேன். அடுத்தது இந்த பேக்கிங் ட்ரேஸ் வாங்கினேன். எங்க அக்கா ஏதோ பேக்கிங் இந்த அவன் வாங்கி வச்சிருக்கா அப்படின்னா ஓடிஜி. ஸோ இந்த ஸ்கொயர் பேன் இதெல்லாம் ப்ரௌனிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன பேனு, பன் கேக் அந்த மாரி. டிஃப்ரெண்ட் சைஸ்ல வாங்கி வச்சிருந்தேன். ஒரு பிரெட் பேனு, 2 சைஸ்ல கேக் பேனு, ஒரு ப்ரௌனி பேன் மாரி. இதெல்லாம் சும்மா தான் வாங்குனேங்க. அந்த ரப்பர்ஸ் எங்க அம்மாக்கு இந்த மாரி டப்பாங்கலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரப்பர் மேட்ல வாங்குனேன். இது வந்து டிஜே மேக்ஸ்ல வாங்குனேன். சின்ன கம்பார்ட்மெண்ட் மாரி ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். எங்கேயாவது போகும்போது நட்ஸு, ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக் இது மாரி போட்டு போலாம். சும்மா பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கேன்னு வாங்குனேன் அது. ஆக்சுவலா எனக்கே வச்சுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொண்டு போய் குடுத்துடலாம். நம்ம இங்க தானே இருக்கோம். எங்க போனாலும் வாங்கிக்கலான்னு. இந்த பாட்டில்ஸ் வந்து வால்மார்ட்ல வாங்குனேன். $1 தான். அ இதே பிங்க் கலர் வந்து எனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். வாக் போகும்போது அதில தான் தண்ணி எடுத்துட்டு போவேன். ரொம்ப சிம்பிள் டிசைனுங்க. வாயெல்லாம் கூட பெருசா இருக்கும். உள்ள அந்த மூடி திறந்தீங்கன்னா, ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிங்க்கும், ஒரு ப்ளூவும் வாங்குனேன். இப்போ கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் டிஃப்ரெண்ட் மேல அந்த வாய் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு இப்போ. நேத்து கூட வால்மார்ட் போகும்போது பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் பாக்ஸ். ம். எங்க அம்மாக்கு அந்த ரப்பர் பேண்ட் மேல என்னதான் லவ்வோ தெரியல. வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி வாங்கியாச்சு. எங்க அக்கா பேக் பண்றேன்னு சொன்னா இல்லையா? அதனால சரி கொஞ்சம் ஸ்டஃப் வாங்கிக்கலாம். காஸ்ட்கோல பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர், பேக்கிங்க்கு கொக்கோ, ம். அதுக்கப்புறம் சும்மா அந்த ப்ரௌனி மிக்ஸ், ரெடிமேட் மிக்ஸ் சும்மா 4, 5 வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சாக்லேட் கேரமல் இருக்கும் இல்லையா? ஏதாவது கேக்கு, மஃபின் பேக் பண்ணும்போது அதில ஆட் பண்ண மாரி அது. அப்புறம் சிலிக்கோன் மஃபின் மோல்டு அது வாங்கினேன். அப்புறம் இந்த 4ம் வந்து டிஃப்ரெண்ட் மஃபின் மிக்ஸு. சும்மா ஒன் டைம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லிட்டு சும்மா எடுத்தேன் அது. ஸோ இதுதான் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கினது நானு. போயிட்டு நான் இருக்கும்போது பேக் பண்ணோம்னா மாட்றேன். சாக்லேட்ஸ் வந்து ஒரு பெரிய பேக் காஸ்ட்கோ இதுவும் அப்புறம் 2 இந்த ஹெர்ஷீஸ் நக்கெட்ஸும் வாங்கினேன். இது பாருங்க ஃபர்ஸ்ட்டு வாங்கி வச்சது இந்த பசங்க என் பையனும் ஃப்ரெண்டும் போய் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. வீட்ல தான் எவ்வளோ தான் சாக்லேட் வாங்கி வச்சாலும் சாப்பிடாம கையும் காலும் சும்மாவே இருக்காதுங்க. அப்படி ஒரு சாக்லேட் பாய் அவன். எல்லா சாக்லேட்டும் சாப்பிட மாட்டான். வெறும் மில்க் சாக்லேட் தான் சாப்பிடுவான். அடுத்தது பெர்ஃப்யூம்ஸ் வாங்கினேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் கொஞ்சம் ஸ்ப்ரேஸ், பாடி ஸ்ப்ரே மாரி வாங்கினேன்.
அதுக்கப்புறம் இது இந்த கிஃப்ட் செட்டு சின்ன சின்ன பெர்ஃப்யூம் பாட்டில் இது 2 வாங்கினேன். அப்புறம் இது ஐ திங்க் இது இந்த எலிசபெத் ஆர்டன்னா அதில் ஒரு 2 டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு வேறு இது அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். எங்கே எங்கள் பாட்டிக்கு, அதுக்கப்புறம் என்னோட நெஃப்யூக்கு டென்னிஸ் பேட் அந்த ஓவர் கிரிப்பு, எங்கள் அம்மாவுக்கு இந்த லைனர்ஸ் ஃப்ரிட்ஜ் லைனர்ஸ் இது வந்து சின்ன சைஸு, இன்னொரு பெரிய சைஸ் எங்கேன்னு தெரியல. ஸோ ஃப்ரிட்ஜ் லைனர்ஸ் வாங்கினேன். லாஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் வரும்போது, ஆனால் வாங்கலை. சரி இந்த இயர் நம்ம வாங்கிட்டு போகலான்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஜிப்லாக்கும் குளோராக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸி கிளீனிங் இல்லையா, இங்கேயே நமக்கே வந்து குளோராக்ஸ் எடுத்து இந்த கேஸ் அடுப்பு மேலே அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கிற இடத்துலலாம் தொடச்சிங்கன்னா அந்த பிசுக்கெல்லாம் டக்குன்னு போயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கும் அங்கே ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த பெரிய லைனர் நான் சொன்னது. குளோராக்ஸ் ஆக்சுவலாக நல்லா பேக் பண்ணியிருந்தது காஸ்கோவில். அது எதுக்கு தான் பிரச்சனையே தெரியல. அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருந்து அந்த லிக்விடெல்லாம் லீக் ஆகிடும். என்ன பண்ணேன், ஒரு வால்மார்ட் கவர் போட்டு ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக ரேப் பண்ணி தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஜிப்லாக் வந்து டிஃப்ரெண்ட் இதில் பெரிய ஜிப்லாக் வந்து எங்கள் அக்காவுக்கு மசாலா இதை எடுத்து போகிறதுக்காக கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து 2 ஆல்மண்ட்ஸ் வால்நட்ஸ் 2 செட்டு வாங்கினேன். பீக்கன்ஸ், அப்புறம் சியா சீட்ஸு, ப்ளூபெர்ரி, ட்ரைட் ப்ளூபெர்ரி வந்து பேக்கிங்க்காக வாங்கினேன். பிஸ்டாஷியோஸ் ஒரு பேக்கு. இதுதான் நட்ஸ் வெரைட்டி காஸ்கோவில் வாங்கினது. பிஸ்தாஷியோஸ் 3 பேக்கும் வாங்கியிருக்கலாம் போல இருக்கு. எனக்கு இல்லை. ஹேண்ட்பேக் வந்து இந்த பிளாக் கலர் பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோவில், ரிட்டர்ன் பண்ணுவானா அப்படின்ட்டு வச்சுருந்தேன். ஆனால் ரிட்டர்ன் பண்ணல. இந்த ஹேண்ட் ரெஸ்ட் வாலெட் வந்து லாஸ்ட் டைம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஜிப் வச்சு இந்த மாதிரி அப்போ கிடைக்கல. இப்போ இதுக்கு கிடைச்சது, சரி இது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கசினுக்கு 3 கசின்ஸ்க்கு வந்து 3 டீனேஜ் பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹேண்ட்பேக்னு சொல்லிட்டு இந்த மைக்கேல் கோர்ஸில் கிராஸ் பாடி இருந்தது. ஸோ 3 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கியாச்சு. எதுவுமே பிரிக்கல. ஸோ வீடியோக்காக ஒன்று மட்டும் சும்மா பேக்கேஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 பேருக்கு 3 இது வாங்கியாச்சு. மற்ற ஹேண்ட்பேக் வாங்கினாலும் ஒரு ஆல்மோஸ்ட் இதே ப்ரைஸ் தான் வந்துடுது. ஸோ அதனால் இதே பிராண்டடாகவே வாங்கிடலான்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னோட நெஃப்யூக்கு வந்து லேப்டாப் ஒன்று வாங்கணும். ஸோ அது கேபின் லக்கேஜ் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் போட்டாச்சு. அப்புறம் என்னோட கொஞ்சம் பழைய ஜுவல்ஸு இருந்தது. அதையும் எடுத்து போய் போட்டு ஏதாவது புதுசாக வாங்கலான்ட்டு. ஸோ இட்லி ரவை வச்சு அரைச்சிருந்தேன் இல்லையா, அது பொங்கியிருக்கு நல்லாவே. பிளேட் மேலே வர அளவுக்கு பொங்கியிருந்தது. ஸோ டின்னருக்கு தக்காளி சட்னி செஞ்சுட்டு இட்லி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. தக்காளி சட்னி ரொம்ப நாள் கழிச்சு தான் அரைச்சிட்ருக்கேன். ஸோ எது எடுத்தாலும் எனக்கு இந்த தேங்காய் போடாமல் அரைக்கவே முடியாது இல்லையா, அது ஒரு கடியாக இருக்கும். ஸோ ஃப்ரோசன் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செஞ்சுட்டு மத்தியானம் செஞ்ச ரைஸு அப்புறம் ரசம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் போடலான்ட்டு போட்டுட்ருக்கேன். குக்கிங் என்னமோ ஈஸி தாங்க. இந்த நச்சு நச்சு வேலை பின்னாடி முன்னாடி இருக்கு இல்லையா, கட்டிங் வெட்டிங், அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங்கு, அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து எல்லா பாத்திரத்தையும் மாற்றி ஸ்டவ்வை எல்லாம் சும்மா தொடச்சி போடுறது தான் பெரிய வேலை. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். வெளில வச்சாலும் இந்த வெயிலுக்கு வந்து தண்ணி விட்டுருது ரைஸ் எல்லாம். அட்லீஸ்ட் வின்டரில் வச்சா கூட ஒன்றும் தெரியாது. பட் இப்போது வெளில வச்சா சீக்கிரம் ஒரு மாதிரி லைட்டாக கெட்டுப்போன மாதிரி தான் ஆயிடுது. வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ ரைஸும் வச்சாச்சு. உள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜ். ஸோ அதில் மாவு பெரிய பெரிய பாத்திரம் அதில் வச்சுருவேன். ஸோ ரைஸ் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் சில இங்கே கிச்சன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. ஸோ அப்போ தான் எவ்ரிடே அது ஓப்பன் பண்ணும்போது ஓகே இது இருக்குது அது இருக்குதுன்னு ஞாபகம் வரும். உள்ளே போட்டோம்னா அது தெரியாது, சில சமயம் விட்டுருவோம். தக்காளி சட்னி சரி நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கலான்ட்டு போட்டுட்ருக்கேன். வெறும் கருவேப்பிலை தான், எதுவும் இல்லை. வெறும் கடுகும் உளுத்தம் மட்டும் தான் போட்டு தாளிக்கணும். இன்னும் அரைச்சிட்ருக்கேன். ஸோ அரைச்சாச்சு. மிக்ஸிலேயே தான் வச்சுக்க போகிறாங்க சட்னி. ஏன்னா இன்னொரு பாத்திரம் எடுக்க போகிறதில்ல. ஏற்கனவே சிங்க்கில் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குதுன்னு. இதுக்கு மேலே போட்டால் அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் பத்தாது. ஒன்று மேலே ஒன்று போட்டாலும் சரியாக க்ளீன் பண்ணாது. ஸோ அதனால் மிக்ஸிலேயே போட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய நாள் மிக்ஸிலே தாங்க ஏதாவது அரைச்சேன்னா டின்னருக்கு மிக்ஸிலே தான் சட்னி போட்டு அங்கேருந்து யூஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. போயிட்டு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் இட்லி வச்சுருக்கு ஸ்டீமரில். ரவா இட்லி ரவா வச்சு இட்லி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு யூஸ்வலாக சண்டே மாவு அரைச்சிருவேன், தேவை இருக்காது. ஸோ இந்த வாரம் மாவு அரைக்காதனால சரி இது ஒரு 2 நாளுக்கு தேவையானது வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் அரைச்சி வச்சாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் பொண்ணு 2 பேரும் தோசை இட்லிலாம் போட்டு சாப்பிட மாட்டாங்க.
நல்லா வந்திருக்கு பாருங்க. எதுவுமே நான் போடல தட்ல, இட்லி பிளேட்ல. முன்னாடி ஒரு வீடியோல ஸ்ப்ரே காட்டியிருப்பேன். அது அந்த வீடியோல காட்டுனதோட சரி. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. நல்லா ஒட்டாம நல்லா ஆற விட்டீங்கனாலே அது ஒட்டாம வந்துரும். எதுவும் எண்ணெய் எதுவும் தடவணுன்ற அவசியமே இருக்காது. இல்லன்னா துணி போட்டு கூட செய்யலாம். இந்த முறை ஆக்சுவலா துணி போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும்னு யோசிச்சேன் தவிர, வரும்போது என்னன்னு இன்னும் ஒரு லிஸ்ட்டே போடல. அப்பப்போ ஏதேதோ தோணுச்சு. இப்ப எல்லாம் மறந்துடுச்சு. அட்லீஸ்ட் இனிமே போறதுக்குள்ளயாவது போடணும். ஸோ இட்லி நல்லா சூப்பரா பூ மாரி வந்திருந்தது. ம். எப்பவுமே மாவு அரைச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே இட்லி பண்ணும்போது நல்லா வரும். அப்புறம் தக்காளி சட்னியும், அதுக்கப்புறம் மத்தியானம் செஞ்ச காலையில உளுந்து வடைன்னு சொல்லிட்டு போண்டா போட்டோம் இல்லையா? அது 2ம் போட்டு அவ்வளோதான் டின்னர் இவ்வளோதான். சிம்பிள் டின்னர் முடிச்சாச்சு. நல்லா பேக்கிங்கே நல்லா சரி வேலை எடுத்துருச்சுங்க. இத்தனைக்கும் 4 சூட்கேஸ் தான். ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்றதுக்குள்ளேயே நல்லா ஈவினிங் அதுவே ஒரு ஒர்க் அவுட் மாரி ஆயிடுச்சு. இது வீடியோ வேற எடுத்தேன் இல்லையா? ஸோ எல்லாம் அதோட கேட்டகரியில எடுத்து வச்சு பண்றதுக்குள்ள இதுவாயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.